சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உறங்கும் முன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு. இன்று கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும். உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையும். இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாக கேள். எனது இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானது. நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், உனக்காகவே வந்து கொண்டும் இருக்கின்றேன். என்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய், எங்கெங்கோ அலைகின்றாய். எப்பொழுது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்பொழுதே நீ செய்த தவறுகளை மன்னிக்கப்பட்டு விட்டது என்ன? நம்பு. என்ன தவறை நான் செய்தேன் என்று தானே நீ கேட்கின்றாய்? உன் மனதை கேட்டுப்பார். நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கிறாய். ஒரு பொழுது என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாய். இப்பொழுது நீ அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய். அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி அதை பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லை. அதை முழுமையாக மறந்துவிடு. என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய்கொண்டே இருக்கின்றாய். சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். இதை தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். நான் உன் கண்முன்னே தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். சமீப காலமாக உன்னை சுற்றி ஏதோ தவறாக நடந்து கொண்டிருப்பதைப் போல நீ உணர்ந்திருப்பாய். அதிலிருந்து நீ சற்றென்று காப்பாற்றப்பட்டதைப் போல உணர்ந்திருப்பாய். ஆனால் இது எல்லாம் கனவா அல்லது உன் கற்பனையா என்று குழம்பி போயிருக்கிறாய். உன்னை ஒரு ஆபத்தில் இருந்தே நான் உன்னை காப்பாற்றித்தான் இருக்கின்றேன். நான் உனக்கு பாதுகாப்பாக உன் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் விசுவாசத்தை என்னிடம் செலுத்து. உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். என்னிடத்தில் சரணடைந்து விடு. உனது கர்ம பலன்களிலிருந்து நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விடுவேன். அவற்றையெல்லாம் நீ மறந்துவிடு. உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் வழங்குவேன். நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன்னை தேடி நான் வருவேன். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழி நடத்தி செல்வது உன் சாய் அப்பாவின் கடமை. சில வாக்கினை உனக்கு தந்தும் சென்று இருக்கிறேன். மறைமுகமாகவும் அல்லது சூட்சமமாகவும் பல விஷயங்களை உனக்கு உணர்த்தியும் இருக்கின்றேன். எனவே உன்னை பற்றி நீ கவலைப்பட ஒன்றும் இல்லை. நீ கவலைப்படாமல் இரு. உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.